ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெயிட் லாஸ், வெயிட் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஹெல்த்தியான ஒரு குழம்பு செய்யணும். என்ன செய்யணும்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பச்சை பயிறு குழம்பு, இல்லை எங்கள் ஊர் சைடு வந்து கடைகள்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ப்ளஸ் 1 இயர் பேபிலேருந்து நம்ம யார் வேணால் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆயில் கம்மியாக விட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷன். ஸோ அதுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். ஸோ குக்கர் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக விளக்கெண்ணெய் இல்லை கடலை எண்ணெய் ஏதாச்சும் ஒன்று ஊற்றிக்கலாம். ரொம்ப கம்மியாக ஊற்றணும். ஒரு எவ்வளோ சொல்கிறது, ஒரு 1/4 ஸ்பூன் அந்த அளவுக்கு வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பச்சை பயிரை வந்து நல்லா ஒன்ஸ் கழுவிக்கோங்க. கழுவிட்டு லைட்டாக வந்து அந்த ஈரத்தோடையே வந்து போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். அது ஒரு நல்ல வாசனை வரும். அண்ட் அதே மாதிரி ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அதிகமாகும். வேக வைக்கும்போது வந்து அதிகமாகும். அதனால் அளவு வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கழுவி நல்லா அலாசி அந்த மண்ணெல்லாம் வடிகட்டிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி விட்டுட்டேன். ஸோ அதனால தான் இப்படி இருக்குது. ஸோ நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அதாவது வறுக்கணும். நல்ல வாசனை வரும். அது வரைக்கும் வந்து நம்ம நல்லா வந்து வறுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் நமக்கு நல்லாயிருக்கும். அண்ட் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது வந்து ப்ரோட்டீன் ரிச். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை முளைக்கட்டி சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லது. ஹேர் ஃபாலு, ஹேர் ரிலேட்டடான எந்த இஷ்யூ இருந்தாலும் இதை வந்து உங்கள் டயட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இப்படி சமைச்சு சாப்பிட்றத விட முளைக்கட்டி சாப்பிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. பட் ஆனால் இப்போ நம்ம நிறைய பேர் குழப்பத்தில் இருப்போம்ல, லஞ்சுக்கு என்ன செய்கிறது, வெயிட் லாஸில் இல்லை ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கணும் அப்படின்றபோது இந்த மாதிரி செய்யலாம். அப்படின்றனால தான் இந்த ரெசிபி ஆட் பண்ணியிருக்கேன். இது எங்கள் வீட்டில் நான் அடிக்கடி செய்வேன். என்னோட லாங் டேர்ம் ஃபாலோவராக தான் கண்டிப்பாக தெரியும். நான் நிறைய வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன். இந்த சாப்பாடு வந்து ஊற்றி சாப்பிட்றது. ஈவன் எனக்கு வந்து சாப்பாட்டில் போட்டு சாப்பிட தான் பிடிக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சாப்பாடு, இட்லி, தோசை அந்த 2க்கும் வந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மசாலா சேர்த்துட்டிங்க அப்படின்னா இன்னும் வந்து சப்பாத்திக்கு வச்சு, பூரி இருக்க வச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ பார்த்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்ல மறக்காதீங்க. இது எங்கள் அம்மா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட ரெசிபி. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா வறுத்துட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி வந்து அளவாக ஊற்றிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதில் இருக்க தண்ணியை வடிகட்டி நம்ம வந்து கடையில் ஊற்றுவோம். ஸோ எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 அளவுக்கு வந்து கல் உப்பு போட்டுக்கிட்டேன். ஸோ கல் உப்பு போட்டுக்கிட்டு விசில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய குக்கருக்கு நான் ஒரு 7 விசில் விட்டுக்கிட்டேன். உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து விசில் விட்டுக்கோங்க. ஸோ விசில் விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுப்போம். இதை வந்து நீங்கள் அப்படியே மத்து இருக்கும்ல, மத்தில் போட்டு நல்லா தாளித்து நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து என்னோடய பாப்பாவுக்கு தரனால என்ன தான் நம்ம மத்தில் சாப்பிட்டாலும் அந்த தோல் திப்பி வந்து இருக்கும். அதை வந்து பாப்பாவுக்கு எங்கேயா சிக்கிக்குமோ அப்படின்றதுனால நான் வந்து மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்றி விட்டுருவேன். ஸோ இப்போ வாங்க தாளிப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தாளிப்புக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் எடுத்துகிட்டு நார்மல் தாளிப்பு தான். கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கடுகு சேர்க்க வேணாம், ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி. ஸோ இதை 4ஐயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இது என்ன அப்படின்னா, நம்ம வேக வச்சுருக்கோம்ல, நான் எப்படி செய்ய போகிறேன் அப்படின்றத சொல்லிடுறேன். வேக வச்சதை வந்து அப்படியே கொட்டி மிக்ஸி வச்சு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு வகையான டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா நல்லா கடைஞ்சிக்கிட்டு இதை தூக்கி தாளிக்கிறதுக்கு கொட்டிக்கலாம். ஓகேவா? என் ஹஸ்பண்ட் இந்த மேலே இருக்க வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் பிரிக்கி வச்சுருவாங்க. அவங்களுக்கு பிடிக்காது. அதனால நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்றேன். ஸோ உங்கள் வீட்டில் எப்படி விரும்புவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் 2 மெத்தடையுமே சொல்லியிருக்கேன். நல்லா வந்து பொன்னிறமாக வறுக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் தேவைப்படுச்சு அப்படின்னா 2 பல் பூண்டை வந்து தட்டி போட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேஸ் பிடிக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு 2 வணக்கு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதை நல்லா வணக்கி எடுத்து தூக்கி நம்மளோட பருப்பில் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ அவ்வளோதான். இப்போ பருப்பில் நம்ம போட்டாச்சு. இதை வந்து நான் அப்படியே கலக்கிட்டு தண்ணியோடு வடித்து மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிக்கலாம், சேர்த்துட்டு நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி நீங்கள் வந்து மற்ற வச்சு கடைஞ்சால் ஓகே தான். பட் நான் வந்து சொன்ன மாதிரி பாப்பாவுக்கு ஊட்டணும் அப்படின்றதுனால மிக்ஸியில் வந்து அரைச்சிக்கிறேன். ரொம்ப ஹெல்தி ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு காரெல்லாம் உங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்தால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ தண்ணி நீங்கள் இது வந்து கெட்டியாக வேணும்னா கெட்டியாக, இல்லை தண்ணியாக வேணாலும் தண்ணியாக வச்சுக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான். சாதத்தோட தோசை இட்லியோட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அல்லது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோடு பார்க்குறோம். அது வரைக்கும் டாடா பாய்.